ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் பண்ண தமிழன் சேனல். லாஸ்ட் ஒரு 1 வீக்காக நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ் கூட போடலை. இனிமேல் அப்படி இருக்காது. இனிமேல் நம்மளோட சேனலில் கண்டினியூஸாக டெய்லியும் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், பிகாஸ் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கு தேங்க்ஸ், உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்க்கு. ஓகே, நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக நம்ம டீஸ்ப்ரிங் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ டீஸ்ப்ரிங் சீரிஸ் சீக்கிரமாகவே முடிஞ்சிக்க வேண்டியது, பட் இனி இழுத்துக்கிட்டே இருக்குது. பிகாஸ் நான் இடையில பயோனியர், அதுக்கப்புறம் சில 2-3 வெப்சைட் பற்றிலாம் கொஞ்சம் இடையில போட்டேன். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு அதுக்குள்ளே டீஸ்ப்ரிங் சீரிஸ் முடியும். பிகாஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டீஸ்ப்ரிங்கில் நம்ம டிசைன் பண்ண டிஷர்ட் எப்படி பின்ட்ரெஸ்ட்டில் ப்ரமோட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் என்னோட பின்ட்ரெஸ்ட் வீடியோ ஃபுல் கோர்ஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு தேவையே இல்லை. பிகாஸ் உங்களுக்கு அதிலே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதில் ஒரு ஐடியா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். நான் அதை ஷார்ட் அண்ட் ஷூட்டாக சொல்லியிருப்பேன். ஓகேவா? உங்களுக்கு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணும் அப்படின்னா அந்த பின்ட்ரெஸ்ட் ஃபுல் கோர்ஸை போய் பாருங்கள். நான் மேலே ஐ பட்டனில் லிங்க் தந்திருக்கேன், போய் பாருங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு கீழே இருக்க ஐடியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட இந்த மாதிரி டிசைன் பண்ண டிஷர்ட்டை எப்படி பின்ட்ரெஸ்ட்டில் நம்ம ப்ரமோட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட் அண்ட் ஷூட்டாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா என்னோட பின்ட்ரெஸ்ட் ஃபுல் கோர்ஸை போய் பாருங்கள். நான் ஐ பட்டனில் லிங்க் தந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லைங்களா? ஸோ இதில் ஏதாவது ஒரே ஒரு பிக்சர் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு இப்போ நீங்கள் டீஸ்ப்ரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது என் நேமில் நான் சும்மா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் உங்களோட பிராண்ட், உங்களோட ஸ்டோர் நேமில் க்ரியேட் பண்ணுங்கள். அதே லோகோ ஃபிட் பண்ணுங்கள். ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் உங்களுக்கு பின்ட்ரெஸ்ட் டுட்டோரியல்லே சொல்லியிருப்பேன் எப்படி இதுக்கு போர்டு செட் பண்ணணும், இதுக்கு எப்படி நம்ம பின்ஸ் போடணும், இது கூட எப்படி ரீபின் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நான் அதை இதில் ஷார்ட் அண்ட் ஷூட்டாக சொல்கிறேன். இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு போர்டு க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த போர்டில் நீங்கள் என்ன போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன டிசைன் போடுறீங்களோ அந்த டிசைனை போட்டுருங்க. நான் பைக் டிசைன் டிஷர்ட் அப்படின்னு போட்டுறேன். ஓகே, இது எதுவுமே வேணாம், கிரியேட் கொடுத்துடலாம். நமக்கு இப்போ ஒரு போர்டு கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கு ரிலேட்டடாக சில இதெல்லாம் வரும். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதுக்கு பேர் தான் ரீபின். மற்றவங்க பின்ன நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ரீபின். எல்லாமே இது கூட சேவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நான் ஏன் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் பின்ட்ரெஸ்ட் டுட்டோரியலில் சொல்லியிருப்பேன், போய் பாருங்கள். அது ஒரு 21 வீடியோஸ் இருக்கும். அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டை வச்சே உங்களோட பிஸ்னஸ் இல்லை பிளாக் வாட்டெவர் எல்லாமே நீங்கள் ப்ரமோட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 10 பின் பண்ணியாச்சு. இப்போ நான் இங்கே டன் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போல்லாம் இந்த போர்டுக்குள்ளே இந்த பின் வந்துருச்சு. இதில் நம்ம பின்னை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மறுபடியும் இந்த ப்ளஸ் கொடுங்க, பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தா, இதில் வந்துடும். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் உங்களோட இமேஜை கொண்டு போடுங்க. ஓகே, இது நம்மளோட இமேஜ் அப்லோட் பண்ணியாச்சு. ஒரு இமேஜ் மட்டும் வேணும்னா இப்படி கொடுங்க. ஒரு 3-4 இமேஜ் வேணும் அப்படின்னா கிரியேட் கரோசல் கொடுத்துருங்க. பட் நமக்கு அது தேவையில்லை, ஒரு இமேஜில் தான் அவங்க அட்ராக்ட் ஆகணும். ஸோ இதோட டைட்டில் நீங்கள் எது கொடுக்குறீங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் என்ன டைட்டில் கொடுத்துருக்கீங்களோ சேம் டைட்டிலில் கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்துருங்க. இங்கே என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறீங்களோ சேம் டிஸ்கிரிப்ஷன் அங்கேயும் கொடுத்துருங்க. ஓகே, இங்கே ஆட் டெஸ்டினேஷன் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதில் உங்களோட இந்த லிங்க் கொடுங்க. இதுதான் மெயின் ரொம்ப மெயின். ஓகேவா? கொடுத்தாச்சு. இப்போது இங்கே பப்ளிஷ் இமீடியட்லின்னு கேட்குதா? ஓகே, எந்த போர்டில்னு கேட்கும். நமக்கு பைக் டிசைனில் தான் பப்ளிஷ் ஆகணும். ஸோ அங்கே பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஓகே, நமக்கு பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ சீட் நவ் கொடுக்கலாம். ஸோ இப்படி தான் மற்றவங்க யாராவது அதுவே அது இது பண்ணி காமிக்குது பார்த்தீங்களா, teespring.com அப்படின்ட்டு. ஸோ அது இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு போல். ஸோ நோ ப்ராப்ளம், அது நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போது யாராவது நம்மளோட டிஷர்ட்டு இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இதை இவங்க இப்படி கிளிக் பண்ணாங்கன்னா நம்மளோட இந்த லிங்க்குக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா.
ஓகே, இவங்க இப்படி இந்த லிங்க்குக்கு வந்தோடனே இதில் நம்மளோட ப்ராடக்ட்ஸ்லாம் எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லை டிசைன்ஸ் எது பிடிச்சிருக்கோ நம்ம ஸ்டோரில் போய் பார்த்து அவங்க ஆட் டு கார்ட் கொடுத்து பை பண்ணிப்பாங்க. ஸோ சிம்பிள், ஸோ ஈஸியான வேலை. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பின்ட்ரெஸ்ட் பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். பிஸ்னஸ் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரியாட்டி என்னோட பின்ட்ரெஸ்ட் டுட்டோரியல் வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கு போயிட்டு இதில் ஒரு போர்ட் க்ரியேட் பண்ணுங்கள். போர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் சில சஜஷன்ஸ், நீங்கள் என்ன டைட்டில் கொடுக்குறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக சஜஷன்ஸ் டிஷர்ட்ஸ் காமிக்கும். அதை இது கூட பின் பண்ணி வைங்க. பின் பண்ணுறது அப்படின்னா அந்த சேவ், அதை தான் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. பின் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து உங்களோட டிஷர்ட்டை இதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ சிம்பிள், ரொம்ப ஈஸி. இப்படி பண்ணாலே இது ஏன் நான் மற்றவங்களோட டிஷர்ட்டு இதில் பின் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா, இதை பார்க்க வரவங்க நம்மளோடதையும் பார்ப்பாங்க. இப்போ இந்த டிஷர்ட் நான் கிளிக் பண்ணுறேன், ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணும்போது கீழே நிறைய டிஷர்ட்ஸ் காமிக்குது பார்த்தீங்களா? இந்த லிஸ்ட்டில் நம்மளோட டிஷர்ட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல காமிக்கும். அப்படி காமிச்சு யாராவதுக்கு பிடிச்சி போச்சுன்னா அதை நம்மளோட பை பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை விட இது ரொம்ப பவர்ஃபுல். இதில் உங்களுக்கு சேல்ஸ் நடக்கிறதுக்கு 75% சான்ஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இவ்வளோதாங்க பின்ட்ரெஸ்ட் மார்க்கெட்டிங், அதுவும் டீஸ்ப்ரிங்க்கு மட்டும் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ பாருங்கள். இல்லை எல்லாத்துக்குமே எனக்கு பிளாகர் இல்லை சட்டஸ்டாக் வாட்டெவர் எதுக்காக இருந்தாலும் எனக்கு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட பின்ட்ரெஸ்ட் ஃபுல் கோர்ஸ் வீடியோவை போய் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் பண்ணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் பண்ணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜென்யூனான வேலை ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்மளோட சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள்.